வந்துட்டேன்னு சொல்லிட்டாங்க. எங்கடா என் புள்ள? சொல்லுடா டேய் மார்க். சொல்லுடா எங்கடா என் புள்ள? சட்டை திறந்து போட்டு இந்த பில்டப் பண்ணுது. மாறல பாத்தியா? அந்தாண்ட 4 கோடி இந்தாண்ட 4 கோடி வரைஞ்சு நிக்குது. அது என்னன்னு நாம கேட்கணுமா? என்ன தாத்தா நெஞ்சில கோடு நேத்துக்கு இல்ல இன்னைக்கு இருக்குது. எது இதுவா? அது ஒண்ணு இல்லடா. நயனா சிங்காச்சு. ஐயோ 1967 வட்டம் பையன் எட்டு மண்டலூர் ஜூக்கு போய் சிங்கம் கூண்டை எட்டி பார்த்தா எகிரி உழுகு. அப்புறம் சிங்கம் பாஞ்சு வருதுறான். கப்புன்னு ஒரு சமர் சாட் அடிச்சு சிங்கம் எதிர்க்க போய் அப்படி லிங்க கிழிச்சு தள்ள கட்டின பாரு. அவள் தான் அதுவே கிழிஞ்ச லுங்கி. அதே இன்னும் கிழிக்கிற? எனக்கு சிங்கத்துக்கு சரியான போயிட்டுறா. அதான் மாறல கோடு போட்டது தானே. சிங்கம் போட்டது தானே. வாய் உள்ள கை விட்டு காத்துல சுத்தி தரையில ஒரே அடி. சிங்கம் கிரில் வாங்கிக்கிறா. உடம்பு யாரு இது? வணக்கம் பா, நல்லா இருக்கிறியா? நான் நல்லா இருக்கேன். நீ இன்னுமா இருக்க? நான் இருக்கிறதுல இவனுக்கு என்னடா கஷ்டம்? போரைய போட்டு பொறித்தனமா பேச நாரி பாட. பாவா எம்எல்ஏ வச்சாடு. வணக்கண்ணா, உட்காருண்ணா. வாயா அமரு வந்துக்காரு. வரதா வர வர உன் பிள்ளைங்க யாருமே வேலைக்கு ஆக மாட்டேன்றானுங்க. ஏன் என்னாச்சு? எதிர்கட்சிக்காரங்க உண்ணாவிரதா இருக்கான். உன் பிள்ளைங்களை வெட்டிட்டு வாங்கடான்னு சொன்னா வரானுங்க. தலையில தட்ட வேண்டியதானே? நல்லா தொட்டு உருட்டு கட்டியாலேயே. இவருக்காக யாரா போனது? நான் தான்ப்பா. என்னாச்சு? இல்லப்பா, யாரோ இன்ஃபர்மேஷன் குடுத்துட்டானுங்க போலுக்குது. போறதுக்குள்ள எஸ் ஆயிட்டானுங்கப்பா. பயம் பூச்சா? இல்லப்பா, சும்மா இல்ல. மாசம் 25 லட்சம் எண்ணி வைக்கிறார் இல்ல வருங்கால அமைச்சர். தூக்கி போட்டு மிதிக்க வேணாம். அட்ரா புரியல. தில் இருந்தா என் பிள்ளைங்க மேலேயே கை வைப்ப. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் ரத்தத்திலையும் ஏன் வேர்வக்குதுரா. குழந்தைலேந்து எடுத்து வளர்த்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொருத்தரும் இருக்கண்டா. என் பிள்ளைய அடிச்சேன்னு என்கிட்டயே சொல்ல. நடுவுல பூந்து ஊடு கட்டுற. அப்பா அம்மாவா கல்யாணம் பண்ணல வச்சுனுக்குறான்னு இந்த எம்எல்ஏ ஊரெல்லாம் சொல்லுகிறான்னு விட்டேன். நான் நினைச்சா மினிஸ்டராவே ஆயிருப்பேன். அசம்பிளில எவனாவது மைக்க தூக்கணும். இதெல்லாம் ஒத்து வராதுன்னு தாண்டா உன்ன மாதிரி புறம்போக்குக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவேன். என் பசங்க போட்ட கள்ள ஓட்டுல தாண்டா நீ எம்எல்ஏ. இனிமே என் பசங்க உங்ககிட்ட வேலை செய்ய மாட்டாங்க. நீ குடுக்கிற 25 லட்சம் ரூபாய் எனக்கு பிச்சை காசுடா. டேய், நாளைக்கே நீ ராஜினாமா பண்ற. பண்ணல பண்ற போட. வானாரி நான் இருப்பேன், நீ இருப்பியா? பறந்த வாலிபால் ஆட்டுக்கிறோம் போல இருக்குது. ஏண்டி நம்ம பையன் பூபதி எங்க? ஆடெக்கட பொறுத்து நாடோ. அண்ணே இங்க எங்கடா வந்த? அப்பாண்ணே. அப்பா எங்கடா இருக்க? இங்கதாப்பா, ஃபார்ம் ஹவுஸ்ல. என்னடா சத்தம்? டிவி ஆஃப் பண்றா.
சொல்லுங்கப்பா. அந்த கார் கம்பெனி மேட்டர் என்ன? அது நம்ம பர்ணதாப்பா பாத்துக்கிறான். சொல்லு போகுது டாபாக்கா. சரி சரி வந்துடும். யாருப்பா? அப்பா கூப்பிடுறான். அந்த கார் கம்பெனிக்கான லேண்ட் மேட்டரை பத்தி பேசுமா? அண்ணா நீ என்ன சொல்ல போற? இந்த ஒரு வாட்டி விட்டு கொடுப்பான்னு கெஞ்சி கேட்டு பார்ப்போம். முடியாதுண்ணா. முடியாதுட்டாருனா மாயா நான் செய்தி காட்டுறேன் போட்டு. ஏய், அவர் உன்னை வளர்த்த அப்பாடா. உங்களை வளர்த்தவன் நான்டா. அதனால தான் உங்களை வச்சு போட சொல்றேன். 200 கோடி ரூபாய் நிலம். அதை பேசி முடிச்சா 2 கோடி கட்டிங். அதை தூக்கி அவர் கையில கொடுத்துட்டு அவர் தர்ற 5 லட்சம் வாங்கினோம். வெள்ளத்திங்க அவரு விரல் சூப்பர் நாமலா. மாயா நீ பால் மாறாத போட்டு. அந்த ஆள் போயிட்டு அடுத்து நாம தான். நமக்குள்ள தலைமையா கிடையாதுப்பா. ஏய் பர்ணா அப்பாடா. வந்தா இதை கீழே போட்டு. நல்லா இரு. டேய் அந்த பாபுலால் சேட்டு காம்ப்ளெக்ஸ் எப்போ காலி பண்றாருன்னு கேட்டுட்டு வாங்க. அப்பா அப்ப உங்க கூட நான் பர்ணா இருக்கான்ல. வாங்க வாங்க. உட்காருண்ணா. உட்காரு. பரவாயில்லப்பா. ச்சீ உட்காரு. நான் பாக்குற வரைக்கும் சிகரெட் கீழே போடாமையே நிக்கிற. ஏய் அந்த கார் கம்பெனிக்கார நிலம் மேட்டர் என்னாச்சு? நான் சொன்னா கையெழுத்து போட்டுவான்ப்பா. அது வரைக்கும் உன் பிள்ளைய அமுக்கி வை. நாளைக்கு அவன் ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கு வந்தே ஆகணும். அந்த விஷயமா தான்ப்பா உங்கள்கிட்ட பேசலான்னு இருக்கேன். என்ன பேசணும்? எப்படியும் நாங்கள் கட்சி வரைக்கும் உங்க கூட தான் இருக்க போறோம். உங்களுக்காக உயிரே கொடுப்போம். உங்களுக்கே தெரியும். டேய் இப்போ நீ பேசுறதுல ஏதாவது ஜாயிண்ட் இருக்குதாடா? இல்லப்பா இத நானே முடிச்சிடப்பா. நீதான் முடிக்கணும். அதுக்கு தானே உன்னை ஆளாக்கி இருக்கேன். இத சோலோவா நானே பாத்துக்கலான் இருக்கேன்ப்பா. என்ன சொல்ற? ஒதுங்கி கடை நானே ஒட்டு மொத்தமாவும் வாயிலா சிங்கமாவும் அந்த அளவுக்கு வளர்ந்துட்டியா நீ? வளர விடுங்கப்பா சொல்றேன். வளர்ந்து எதிர்கடை வைப்ப? அது இல்லப்பா. இத்தனை வருஷமா வளர்ந்து இருக்கிற என்னத்த பிச்சா சாட்சி கீஸ்ட பொம்மலைக்கு 27 கேஸ் அமைச்சானு காந்தி கூட கேவலப்படுறா. அசிங்கமா இருக்குதுப்பா. உனக்கு மட்டும் பணம் கொடுத்தா போதுமா? வளர்த்து விட்ட எல்லா பசங்களுக்கும் கொடுக்க வேணுமா? இங்க பாரு, நான் கொடுக்கற காசு உனக்கு பத்தலன்னா கேட்டு வை. எவ்வளவு நாள் தான் நீ அப்பா கிட்டே வா. சுருங்குடா. நாங்க ஒண்ணு அட்டை கத்தி இல்ல. பர்ணா ஏரியால வந்து எகர்னா யாரும் உயிர போக முடியாதுன்னு சொல்லுவாங்க. எது? யாருக்கியா சொல்றேன் இவன்? இது வரைக்கும் நான் உங்களை சொன்னது இல்லப்பா. அப்ப இனிமே சொல்லுவேன். சொல்ல வச்சதுக்குன்னு தான் சொல்றேன். சொல்றான். என் மூஞ்ச பார்த்து சொல்றான். சட்டையை விடுங்கப்பா. எல்லாரும் பாக்குறாங்க. அசிங்கமா இருக்குப்பா. இந்த ஒரே ஒட்டியில விட்டு கொடுங்க தானே கேக்குறேன். முடியாதுன்னு சொன்னா என்னடா பண்ணுவேன்? பண்றா பாக்க. 2 கோடி தானப்பா. நான் உன்னை வளர்த்த அப்பன்டா. என்னைய போட்டு பாக்குறியா? வளர்த்த அப்பா மாதிரி நடந்துக்கிறீங்க. ஏதோ 3ஆவது மனுஷிட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க. மார்க்குடா. அவனை விடு. சொன்னா கேளு. அது எப்படி கேட்பான்? துப்பாக்கி வச்சிட்டான்ல. இனி அவன் சொல்றதான் நாம கேட்கணும். டேய் அவன் என் புள்ளடா. அப்ப நாங்கெல்லாம் உன் புள்ள இல்லைன்னு ஒத்துக்கிறேன். சபாஷ். கன் மாதிரி ஒரு பாயிண்ட் கன் பாயிண்ட்ல கேக்குறான். எல்லாருமே என் புள்ளைங்க நீ தான். பத்த பிள்ளை மட்டும் கொடி கொடியா சொத்து இருக்கு எங்களுக்கு. வந்தா பிச்சு மேரானே நான் அன்சைட் போயிட்டா. மினரல் வாட்ல குளிக்கிறோம் அவன். இவருக்காக உயிரை பணைய வச்சு எல்லாம் செய்யறோம். நமக்குன்னு என்ன பெருசா செஞ்சு வச்சிட்டாரு. நேத்து எனக்கு புரிஞ்சது. இன்னைக்கு அவனுக்கு புரிஞ்சிருக்கு. நாளைக்கு நீ வளர்த்த ஒவ்வொருத்தனுக்கும் புரியும். அனாதையா இருந்த உன்னை எடுத்து வளர்த்து சோறு போட்டதுக்கு என் புள்ளைக்கே வச்சுட்டியடா ஆப்பு. லூசா வருதா நீ? இப்ப போய் சென்டிமெண்ட் தூர. இப்ப மேட்ரே டீலா டுமீலா. உன் புள்ள உயிரோட விளையாடாத வருதா? அந்த தலைக்கு மேல தூக்கி வச்சு ஆடுனீங்கல. எச்ச புத்திய காட்டிட்டான். பாத்தீங்களா? ஏய் முடிவா என்ன சொல்ற? சர்ரா சர்ரா. இந்த டீலை நீயே முடிச்சு. கார் கம்பெனியார் போன போட்டு டீல் என் கைக்கு மாத்தின்னு சொல்லு. இந்தானே மோப்போ பெட்ரோலே தான். நீ போன் போடாத வருதா? நீ சுட்டுக்கொண்ணா? லாரியா? நீ வச்சிருக்க கன் மேட் இன் நார்த் அமெரிக்கா, மாடல் நம்பர் M1911, ரேஞ்ச் 58mm புல்லட். அதுல வர நெருப்புல அவன் மட்டும் இல்ல நீயும் எரிஞ்சிடுவ. பச்சவன் நான் சொல்றேன் நம்பு. ஏன் தப்பா? உன்னை யார் துப்பாக்கி வைக்க சொன்னது? கத்தி வச்சிருக்கணும்.
நீ பேசுற பாயிண்ட் என்னமோ கரெக்ட், ஆனா வளர்த்தா இல்ல நன்றி வேணா அந்த ஒண்ணுதான் ஆகும். இப்ப நீ சுடுறியா இல்ல நான் சுட்டா? விடு விடு, நீ அவனை சுட்டா மத்த பிள்ளைங்களுக்கு உன் மேல பாசம் போய் பயம் வந்துடும் என்ன தவிர. இதாண்டா நன்றி உள்ள மன்னிப்பு கேளு. மன்னிச்சிரு மச்சான். பிரியா விடு. வேணா வருதா பப்ளிக் பிளேஸ் கால் எல்லாம் விழுந்துக்கிட்டு. ஏய் என்னடா சொல்றான் அவன்? எக்ஸ்கியூஸ் மீ மேடம். ஏய் எஸ். ராஸ்பெரி மில்க் ஷேக் வித் ஐஸ்கிரீம் டாப் அப் ஆர்டர் பண்ணனே. என்னாச்சு? ராஸ்பெரி காஞ்சி போச்சு, மில்க் தீஞ்சி போச்சு, ஐஸ்கிரீம் உருகி போச்சு. மொத்தத்துல உங்க ஆர்டர் கேன்சல் ஆகி போச்சு. ஏன் ஆர்டர் யாரு கேன்சல் பண்ணது? மை சீப். இனிமே வாட்? கொட்டை எடுத்த இளந்த பழ ஷேக் வேணும்னா கூட உங்களுக்கு கிடைக்காது. அதையும் மீறி ஷேக் தான் வேணும்னு அடம் முடிச்சிங்கன்னு வச்சுக்கங்க, துபாய்க்கு போங்க. Call the manager. Hey. வா வா வா. Hey you. Wait. Hey. Hey David. Hey. சார் பொட்டி. What's happening here? How dare he touches my luggage? மேடம் ப்ளீஸ் டோன்ட் ஷவுட். நீங்க கொடுத்த அட்வான்ஸ் 2 நாளைக்கு சரியா போச்சு. ஃபர்தரா உங்களுக்கு ரூம் வேணும்னா யூ ஹேவ் டு பே. How can I pay, man? How can I? உங்க ஹோட்டல்ல தான் என் பாஸ்போர்ட், கிரெடிட் கார்டு, டாலர்ஸ், வாலெட் எல்லாமே திருடு போயிருக்கு. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். நீங்க எந்த ஆக்ஷனும் எடுக்கல. ஹலோ மேடம், நேத்து ராத்திரி நீங்க ஹோட்டலுக்குள்ள நுழையும் போது என்ன நிலைமையில இருந்தீங்க தெரியுமா? எங்கேயோ தொலைச்சிட்டு இங்க வந்து தேடுனா கிடைக்காது. நான் யார் தெரியுமா? எங்க அப்பா யார் தெரியுமா? அவர் நினைச்சா இந்த மாதிரி 10 ஹோட்டல் வாங்க முடியும். என்ன ஆடி போயிட்டியா? ஆடி போயிட்டியா? போ போ போறிட்டு போ. மேனேஜர், I will sue you. அப்படி ஓரமா போய் Hey, American Embassy போலாமா? என் பசி எனக்கு முக்கியம், போமா. கார்பெட்டரை க்ளீன் பண்ணி போடுறா. இது அமெரிக்காவா இந்தியாவா? பாக்கெட்ல பர்ஸ்க்கு பதிலா கன்ன வச்சு ஒருத்தன் சுட்டுக்கானுங்க. There's no value for human life here. என்ன தேங்க்ஸ் சொல்ல போறியா? உன் தேங்க்ஸ் எல்லாம் ஒண்ணு வேணாம். ரொம்ப பசிக்குது. உன்னால லஞ்ச் வாங்கி தர முடியுமா? என்ன அப்படி பாக்குறா?